அப்ப ஒரு என்ன ஒரு உங்களோட குடும்ப கஷ்ட நிலையால ஒரு தூக்கு போட போனோம். நீங்க தூக்கு போட போனீங்களா? யாரு இவையா? மக்க மகளா? கல்யாணம் பேசின மகளா? என்ன காரணத்துக்காக? சரியம்மா, அதான் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நாங்க தெரியப்படுத்துறோம், அதன் மூலமா உதவி கிடைச்சா உதவி செய்யணுமா? என்னடா அந்த பலவை மீண்டு எடுக்கணும். எனக்கு அதுதான் கவலை. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நானும் வந்து நான் 2 பேர் இருக்கிறாங்க. தவறான முடிவு ஒன்றும் எடுக்க கூடாது. அதுதான் நான் சொல்றது. கஷ்டம் வந்து இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். என்ன அதுதான் அவட்ட சொல்றேன். என்ன செய்யறது? அதான் இப்ப அவட்ட சொல்லுங்க, கஷ்டம் இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு போகும், உயிர் போனா வராது. எவ்வளவு சொன்னீங்க? இப்ப 7 லட்சம். அதுதான் என்ன இப்ப ஒரு குடும்ப கஷ்டத்தால வித்திருக்கிறீங்க. என்ன அடகு வச்சிருக்கிறீங்க. கஷ்டங்களால மனசை தளரோட கூட உயிரன்றது இருக்குதானே, 2 கை இருக்குதானே, கால் இருக்குதானே. அவ நம்ம ஏதாச்சும் செய்யலாம். கடவுள் வந்து கை காலை படைச்சு விட்டுருக்கிறாரு. ஒரு கோலத்தனமான முடிவு எடுக்க கூடாது. எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த கை கால் இழந்து கூட இவ்வளவு மனதைரியமா வாழ்றாங்க. அப்ப தவறான முடிவு எடுக்க கூடாது. நானும் விழுந்தமா வீட்டு வேலைக்கு போய் கல்லாத்துல இருந்து ஒரு மாசம் விழுந்து வீட்டுக்கு கிடந்து நடக்கலாம் கிடந்தேன். ஒரு மாசம் உங்களோட பிள்ளைலாம் பார்த்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எருவில்லா நிற்கிறேன். ஓகேங்க, வளமை போல தான் இப்போயும் ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். லேட் ஆகிட்டு, சில வேலைகளை முடிச்சுட்டு வர லேட் ஆகிட்டு. ஓகேங்க, போயிட்டு பார்ப்போம் அவங்களோட குடும்ப நிலை எப்படி இருக்குண்டு. அதுக்கு முதல் உறுதிப்படுத்திருக்கிறாங்க அவங்களோட குடும்ப நிலையை. அம்மா தாய், அதாவது தாய் வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்களாம். கணவன் இல்லையாம், இறந்துட்டாங்களாம். எத்தனை வருடங்கள் என்று சொன்னால் கேட்போம், தெளிவாக கேட்போம் அவங்கள்ட்ட. 14 வருஷங்கள் ஏன்னா. ஓகேங்க, இப்போ நாங்களும் அவசரத்தில் நாங்கள் லேட் ஆகிட்டு. இப்போ எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ நாங்கள் சில வேலைகளை முடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு. ஓகே, தொடர்ச்சி அவங்கள்ட்ட பேசுவோம். இப்போ நான் அந்த சூழலை பார்க்குறேன் தானே. ஒரு கட்டிப்பட்ட மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்கி, ஒரு குடிசை ஒன்று இருக்கி, இப்போ 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களாம்ட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு பிள்ளைகள்? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகள். இப்ப ஒருவங்க தானே உங்களோட இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறீங்க. அப்ப மத்த ஆள் கல்யாணம் கட்டிக்கிட்டு பத்திரத்துல இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அம்மா அப்பா வயசு போனாங்களா, உங்க நான் தான் பாக்குறோம். நீங்க தானே? நான் தான் பாக்குறேன். அப்ப வருத்தம் காரணமாக நீங்க இங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க இங்க வந்துட்டீங்க. வந்து கஷ்டத்தால பிள்ளை 2 படிப்பிச்சுனா. இப்ப நீங்க இந்த சொன்னீங்க, இப்ப தொலைபேசி மூலமா சொன்னீங்க, இப்ப 2 பேர் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னொரு ஆள் கிளந்தங்க இருக்க. மற்ற ஆள் என்ன காரணமா அவங்க வீடியோ மூலம் வராதுக்கான காரணம்? அவர் கூட லவ் பண்ணிருக்கா. அப்ப பேசி வச்சிருக்கா? சரி. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு தானே இப்போ உதவி தேவை என்ன? இப்ப நான் வந்திருக்கிறேன். இப்ப 2 பேர் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அடுத்தது நீங்க கூலி வேலைக்கு போறன்றதுக்காக தான் நானும் வந்தேன். நான் இப்ப வயசானாக்களே நீங்க பாக்குற, நீங்க தான் பாக்குற. அப்ப என்னம்மா எப்படி உங்களோட நிலைமை இருக்கு? நீங்க சொல்லத்தானே வேணும். ஆசியத்தையும் கொண்டு வரணும், வருத்தம் வந்து ஆசியத்தையும் கொண்டு வரணும். அம்மாக்கு எத்தனை வயது? எனக்கு 68. உங்களோட கணவர்? அவருக்கு வருத்தமா, அவருக்கு 72. 72 வயது. இப்ப உங்களுக்கு பிள்ளைகள்? எனக்கு பிள்ளைகள் 5 பொம்பளை பிள்ளைகள். எல்லாரும் மாண்டு வைத்தாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்களா? இல்ல, மாண்டு வைத்தாங்க. அப்படியா? ஓகேயா. அப்ப இந்த மகளோட நீங்க இருக்கிறீங்க. அப்ப நீங்க தானே பாக்குறவங்க எல்லாரும் கூலி வேலைக்கு போய் நீங்க தான் பாக்குற. இப்ப எதுக்காக நான் வந்தேன்னு சொன்னா, அன்றைக்கு கோல் எடுக்கும் போது நீங்க சொன்னீங்க ஒரு வீட்டு வேலையில இருக்கிறேன்னு சொன்னீங்க. அதுவும் பாருங்களேன், கணவனை 14 வருடங்களா இழந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி இல்லம்மா, எனக்கு இது ஒரு உதவியும் செய்யறாங்க அரசாங்கத்தார. எனக்கு ஒன்றும் இல்லை, சமத்தியாலையும் இல்லை, ஒன்றாலையும் ஒரு வசதியும் இல்லை எனக்கு. நான் கஷ்டப்படுத்தாம கூலி வேலை செஞ்சு அந்த பிள்ளையில படிப்பிச்சு எல்லாம் செஞ்சேன். நான் அதுதான் வெளிநாடு போய்த்தான் அந்த வளவு வாங்கினேன். இருக்க கூட வளவு இல்லை எனக்கு. எப்படி இருந்தாரு கணவர்?
சுட்டு செத்து ராணுவம் 90ஆம் ஆண்டு பிரச்சனை இல்லையா? சுட்டு செத்து. இப்ப அதுக்கு பிறகு நீங்க வெளிநாட்டு போய் இந்த வளவு வாங்கி சின்ன ஆக்கல ஒரு நீங்க தானே பார்த்த வீட்டை விட்டு விட்டு நம்மளே நடந்து நான் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருந்தேன். மறு பள்ளிக்கும் போக அந்த பிள்ளைகளை படிக்குங்கிறேன் சரி. அப்படித்தான் இது கிடந்த என்ன செய்யறேன் கொண்டு கேளாது என்ன வருத்தமாக எனக்கு நெஞ்சில் 5 வருஷத்துக்கு நம்ம வெளிநாடு போகணுமா துபாய்க்கு வேலை இல்லாம அங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம புறவு அவங்க வெளிநாடத்தையும் விட்டு பார்த்தவங்க எனக்கு சுயம் இல்லை காலு கையெல்லாம் வீங்கி போயிடுது. அப்புறம் அவங்க சொன்னாங்க நாட்டுக்கு போகணும் நீங்க போறதுக்கு 10 லட்சம் கட்ட சொல்லி. இப்ப மகள் முதல் வச்ச வடவக்காரர்கிட்ட 4 லட்சம் வாங்கித்தான் நான் எடுத்தது. அப்படியா? 7 லட்சத்துல இருக்குமா? 7 லட்சத்துக்கு இந்த வளவு 7 லட்சத்துக்கு வட்டினா 47,500 வட்டி காசு கட்டுற மாதம் அவங்க வேலைக்கு போய் இப்ப என்னன்னு சொன்னா இப்ப உங்களை தொடர்பு படுத்தி விட்டது இன்னொரு அக்கா தான். அப்ப இந்த விஷயத்த சொன்னாங்க எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது மேலே. அப்ப ஒரு உங்களோட குடும்ப கஷ்ட நிலையால ஒரு தூக்கு போட போனோம். நீங்க தூக்கு போட போனீங்களா? யாரு இவையா? மக்க மகளா? கல்யாணம் பேசின மகளா? என்ன காரணத்துக்காக? இந்த பிரச்சனையெல்லாம் கடன் என்னது இந்த பிரச்சனையா கஷ்டம். இந்த நேரம் வட்டி வந்து கேட்கற நேரம் காசு இல்லை. அவ வேலைக்கு போற சம்பளத்தையும் நான் வேலைக்கு போற சம்பளத்தையும் நான் எடுத்து சாப்பிடுற வருத்து செலவழிக்கிற வட்டி காசு கட்டுற எல்லாம் செய்யறோமா. அவன் மனவரத்தைப்பட்டு பேசினா அப்படி ஏன்னா இப்ப கடன் பிரச்சனையால அவையும் இப்படி போனதாமண்டு. அவ வேலைக்கு போறவு தானே? அவ வேலைக்கு போறாவோ காமன்ஸுக்கு போறாவோ. இப்ப அவட செலவுக்கு அவ பார்த்து கொள்ளுவாவோ என்ன அப்படி. சரி ஓகே. இப்ப இந்த காணி வந்து வீட்டுல இருக்கு. எவ்வளவு எத்தனை லட்சம்? 7 லட்சம். ஏன் வச்சீங்க? அந்த உங்களை எடுக்கிறதுக்காக வச்சு என்ன எடுக்கிறதுக்காக 4 லட்சம். அதுக்கு முதல் நான் வெளிநாடு போய் வந்து ஒரு தொழிலும் இல்லை. அதை கொண்டு அடகு வச்சுதான் அந்த பிள்ளைகள் படிப்பு செலவு. அவங்க எல்லாம் படிச்சவங்க. அவ ஏல படிச்சவங்க 2வது 2 பாடம் தான் பாஸ். படிச்ச 3 பாடம் பாஸ். அப்புறம் படிக்கிறது கஷ்டமா 7 ஆண்டு தான் காமன்சிக்கு போனேன் வேலைக்கு. ஓகே. இப்ப படிப்பை விட்டுட்டாவோ அவ படிப்பை விட்டு வேலைக்கு போறா. வீட்டு கஷ்டத்தை நான் போனேன். வீட்டு கஷ்டம். சரி ஓகே. இப்ப லைட் எல்லாம் இல்ல அதுல? இல்லம்மா கரண்ட் வெட்டி கரண்ட் எல்லாம் இல்ல. இப்ப நீங்க இப்ப எதுல இருக்கிறீங்க? அதுல இருக்கிறீங்க? தங்கச்சி வீட்டுலாம் தூங்குறேன். இதார வீடு? இது எந்த வீடு தான் இடிக்கிறதுக்கு இதுல இருந்தேன். நாங்க இரவில கரண்ட் இல்ல தானே தங்கச்சி வீட்டுல பக்கத்து. ஓகே. இப்ப நானும் இப்ப லேட் ஆகி வந்ததால வாங்கல. இப்ப கரண்ட் வெளிச்சம் எல்லாம் இல்ல என்ன வாங்க. இப்போ லேட் ஆகி வந்ததால இடத்தெல்லாம் தெளிவா தெரியுமோ தெரியல இருட்டா இருக்கு. இந்த ஒரு கொட்டில் தானா மேல சீட்டா? சீட்டு இது மழை பெஞ்சா ஒழுகும். இதுக்குள்ள சமைக்கல தங்கச்சிட்டு விட்டான் சமைக்கிறேன். அப்படின்னு நீங்க பார்க்கலாம். முன்னுக்கு கிச்சனா, முன்னுக்கு சமையலற. எத்தனை ரூம் இதுல? 2 ரூம். அப்ப இதுக்குலாம் இருக்கிறாங்க நார்மலா தெரியும் தானே. இப்ப கரண்ட் இல்லண்டபடி அங்க போய் படுக்கிறேன். அங்க போய் படுக்கிறேன். ஓகே. அப்ப இது நீங்க வெளிநாடு இருக்கும் போது காட்டின இந்த வீடு ஒரு பெரிய வீடு ஒன்று காட்டிருக்கீங்கன்னா எத்தனை ரூம் இது? 2 ரூம் பாத்ரூம் கோலம் குசினியுமே. சரி. அப்படி என்னம்மா நீங்க கட்டின எவ்வளவு முடிஞ்சது இது கட்டக்குள்ள? அந்நேரம் கொஞ்சம் காசு கொஞ்சம் சிறுதான். நான் போன இடத்து அந்நேரம் சம்பளம் குறைவு. இப்ப சம்பளம் கூட 50,000 45,000 அப்படி எடுக்கிறேன். வெளிநாட்டு சம்பளம் அப்படி எடுக்கிறீங்க. அதுக்குள்ள படிப்பிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த வளவெல்லாம் வாங்கினாதான் இந்த வளவெல்லாம் நீங்க அதுக்கு முதல்ல எங்க இருந்த? அதுக்கு முதல் ஆக்கள் வீட்டு வழியா இருந்தாங்க. திருமணம் செய்யும் போதெல்லாம் இப்ப வாடகைக்கு தானே இருந்த? வாடகைக்கு அங்கட அக்காக்கள் வீட்டு வழியா இருந்து வந்தாங்க. அவங்க குடும்பக்காராக்கள் இந்த இடிக்கலாதான் இருக்கு வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே. இப்ப உங்களோட குடும்ப நிலைமை இதுதான். இப்ப நீங்க சாப்பாட்டுக்கு நீங்க பாக்குறீங்க. இப்ப வீட்டு வேலைக்கு போய் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போய். இப்ப என்னென்ன வேலை செய்வீங்க? இப்ப வீட்டு வேலைன்னு சொன்னா எல்லா வேலையும் செய்யணும். மாவரத்து கூப்பிட்டா மாவறுக்க போறேன். இடியப்பம் வச்சு வித்த கச்சாம் வித்து எல்லாம் வித்தமா வித்து போட்டு ஒரு அக்கறை பத்தி போய் தம்பி வீட்டு வேலை செய்யறோம். 4 மாசம். 4 மாசம்
4 மாசம். சரி, அந்த கடன் பிரச்சனையாலே அந்த முடிவெடுத்தா இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படியா? குடும்பத்துக்கு இல்லம்மா, கடன் தான். கடன் கஷ்டம். அதால படவுக்காரன் வந்து இந்த வீடு வச்சவன் வந்து காசு கேட்கிற நேரம் கஷ்டம். டக்குனு மாசம் மாசம் கொடுக்கறது கஷ்டம் தான். லோன் எடுத்து தான் அந்த வட்டியை கொடுக்குற பிறகு அந்த எங்கட சம்பளத்தை எடுத்து அந்த லோன் காசை கட்டுறது. லோன் காசை அப்படி கட்டுறது. இப்ப எவ்வளவு சொன்னீங்க? இப்ப 7 லட்சம். 7 லட்சம். அதுதான் என்ன இப்ப ஒரு குடும்ப கஷ்டத்தால வித்திருக்கிறீங்க, என்ன அடகு வச்சிருக்கிறீங்க. இப்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்ப என்ன வர சொன்னதுக்கான காரணமும் அதுதான். என்ன எத்தனை பெரிய வளவா அது? இல்லம்மா, சின்ன வளவுதான். சின்ன வளவுதான். என்ன 3 பொம்பளை ஒரு ஆள் அவங்களுக்கு திருமணம் செய்து எப்படி செய்து கொடுத்தீங்க? நான் வெளிநாட்டுல இருக்கக்குள்ள மூத்தவ, அவக்கு 16 வயசு. அவ தெரியா ஒரு பொடி என்னோட அவ ஓடித்தாவு. ஓடி அவ போயிருந்தா அங்க எங்களோட மாமியார் வீட்டுல இருக்கா வாடகை. அவங்களுக்கு வீடு வாசல் இல்ல, அவங்க மாமியார் வீட்டுல இருக்காங்க. ஒரு பொடியன ஒரு பொம்பளை புள்ள பிறந்துட்டாங்க. என்ன இப்ப தங்கச்சி இருக்கிறாங்க. இப்ப தங்கச்சி அவங்களும் இருக்கல. அதுதானே அதுக்காக அதான் இப்ப தங்கச்சி இருக்கிறாங்க, பேசாம இருக்கிறீங்க. தங்கச்சி கதைக்கிறலையா? பாத்தீங்களா, கதைக்கிற உங்களுக்கு மைக் இல்ல, கதைக்க மைக் பாட்டுக்கு பேசாம பூந்துருவா. உங்களுக்காகத்தான் இப்ப நிக்கா. அதுதான் இப்ப இன்றைக்கு எப்படியாவது வந்து செய்யணும்னு நான் அம்மாட நடைய காட்டுங்க. காலையில அதாம்மா உங்களுக்கு அப்ப இருட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். இப்ப இப்ப இல்லாம வெளிச்சம் இல்ல தானே? வெளிச்சம் இல்ல, இருட்டுக்குள்ள இருக்கிறேன். இப்ப எப்படியும் இங்கதானே இப்ப சாப்பிடுவீங்க. அங்க சாப்பிடுற இருட்டுக்குள்ள சாப்பிடல. தங்கச்சிட்டு விட்டு வச்சு விளக்கு வைக்கிறேன். விளக்கு வைக்கிறேன் நீங்க. அப்படி என்னம்மா சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க? சின்ன பிள்ளை தாய் வைத்தாவு, நான் தான் வச்சுட்டு வளர்த்தேன். இவைக்கு 6 மாதத்திலே வெளிநாடு வைத்தாவா? இல்ல, 6 மாதம் சின்ன குழந்தை அவங்க அப்பா தந்து விட்டு வைத்தாவு. எங்க போன? வெளிநாடு வைத்தாவு. அதான் கேக்குறேன். வெளிநாடு இவைக்கு எத்தனை வயதுல போனவ? ஒரு வயது இல்ல. அப்ப நீங்க தான் வளர்த்தது, என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறீங்க. அந்த மைக்க பிள்ளையும் வளர்த்து, அந்த மூத்த பிள்ளையும் வளர்த்து நான் தான். நீங்க தான் வளர்த்த. நான் பிள்ளைகளுக்கு சமைக்கிற, உடுப்பு கழுவி கொடுக்குற பிள்ளை என்ன தவப்பில்லாத பிள்ளைகளையும் இந்து போட்டு சமைச்சு கொடுத்தான். பிள்ளைகளை படிப்பிட்டேன். அவ காய்ச்சி விட்டு மேசனை போய் இதை கட்டுறம்மா கட்டி அது கூட சாப்பிடணும். பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு விட்டு 5 வச்சுட்டு காப்பாற்றி வந்து அதுக்கு பிறகு அவரோட நான் இருக்கிற போறல. உங்களோட அவர் என்ன வேலை செய்வார்? இல்ல, என்ன வேலை செய்து அவர் வெள்ளாம செய்திருந்தது. வெள்ளாட்டுவாரு. இப்ப அவங்களுக்கு வயது போயிட்டு தானே, என்ன கண்ணும் தெரியுது இல்லையா? உங்களோட மகளை எல்லாம் பாக்குற ஒரு தரம் பாக்குறல, அவரோட பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. பாக்குறல உங்களோட மகள் என்ன சொன்னா? உங்களோட வேலைக்கு போற மகள். மகள் கொண்டு வர்றது சாப்பாடு இங்க உழைச்சிட்டு வந்தா இஞ்சி அனுப்பணும், அங்க கட்டணும், இஞ்சி ஆட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் உப்போட வந்தா சாப்பிட்டு போறான். அதான் உங்களோட ஒரு குடும்ப நிலையே ஒரு அக்கா என்ன சொல்லி மனவரத்தைப்பட்டு பேசினாங்க. இப்படி கடனாக்கள் வந்து தொந்தரவு செய்யறதாம், காசு தாங்கண்டு, அதனால உங்களோட ஒரு மகள் தூக்கப்பட போனதாமன்ட்டு சொன்னாங்க. கவலையா இருந்தது கேட்கும்போது. அவையும் கவலைப்பட்டு பேசினாங்க. அப்ப நான் இப்ப உறுதிப்படுத்தல் கடிதம் கேட்க உடனே அடுத்த நாளே அனுப்பினாங்க உறுதி கடிதம். ஓகே, அந்த எரிவில் அந்த பிரச்சனைனால அவங்க நம்பல. அதனால இப்ப நான் நேரடியா பேசிட்டான். நான் இப்ப சைன் வாங்கி எடுத்தேன். நான் தெரியும் தானே அந்த ஒரு யூடியூபர் ஏமாத்தின பிரச்சனையாம் என்று. அதால ஒரு பிரச்சனை போகுது. அதனால வச்சு தரல உடனே அவங்க. இப்ப நம்ம பாருங்க, நைட்டுல இருந்து பேசுறோம், தெரியல வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குமோ தெரியல. ஓகே, இப்ப நான் வந்திருக்கேன் தானே. இப்ப உங்களோட கஷ்டம்லயே நீங்க சொல்லிருக்கிறீங்கம்மா. இப்ப விளங்குது, உங்களோட நிலைமை விளங்குது. ஒரு தனியாளா என்ன ஒரு ஆம்பளை துணி இல்லாம வீட்டு வேலைக்கு பக்கத்து வீட்டுல கிணறெல்லாம் இல்லையா? ஒன்றும் இல்ல. அப்ப டாய்லெட் வசதி அதெல்லாம் நீங்களா கட்டின? இதோட சேர்த்து தான் கட்டினது. எத்தனை வருஷமா இருந்திருப்பீங்க? 3 வருஷம் இருந்து அப்புறம் வந்து புள்ளிகள் கொஞ்சம் வளர ஆக்கள் வெளிநாடு போய்
கஷ்டப்படாத பிள்ளைகள் வளர்ந்து வருது அப்புறம் வாக்கள் அது இதை சொல்லுவாங்க பார்க்க காலில் வயசு வேணாக்கிட்ட விட்டுட்டு போறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மற கொஞ்ச காலமாக ஊர் வழியை வேலைக்கு போயிட்டான் உலங்கோட படிப்பிச்சதும் இது செஞ்சதும் பிறகு இந்த வீடு கட்டினேன் நான் 2வது தரம் போய் வளவு வாங்கி 2வது தரம் கட்டினேன் 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்கினேன் இந்த வளவு நான் முதல் வாங்கிருப்பீங்க. சரி ஓகே. இப்ப அங்க இருக்கக்குள்ள வருத்தம் வந்ததால கடன் பட்டு தான் இங்க எடுத்து அதனாலதான் இந்த கடன் வந்துருக்கு. என்னென்ன சொல்லுவாங்க இப்ப இன்றைக்கும் ஒரு குடும்பத்தை நாங்க பார்த்தனாங்க அவங்களுக்கும் அந்த வளவு பிரச்சனை தான். அப்ப எப்படியும் கடன் வாங்கிருக்கீங்க, கடனை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அதை நம்ம வாங்கிட்டோம், கை நட்டி வாங்கிட்டோம், கட்டாயமா கொடுக்கணும். அப்ப உங்களோட நிலைமை உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கூலி வேலைக்கு தான் போய் பிள்ளைகளை பாக்குறீங்க, என்ன பிள்ளைகளை பாக்குறீங்க. அப்ப கடனாக்கள் வந்து என்ன கேட்பாங்க உங்கள்ட்ட, எப்படி நடந்து கொள்வாங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாங்கினது இப்ப நீங்க வச்சுட்டு இல்லைன்னு சொல்லல தானே? இல்ல மாசம் கொடுக்குறோமா நாங்க என்ன கஷ்டப்பட்டேன் அந்த மாசம் அந்த சம்பளம் அந்த வட்டி கடனை கொடுத்துருக்கோம். வந்து பிந்துனா நாங்க ஒரு இடத்த வாங்கி தந்தது தானே, அதை வாங்கி தரோம், நீங்க தரணும் வந்து இங்க கதைப்பாங்க, கோச்சிக்கலாம் கொடுப்போம் அப்படி இப்படி வந்து. அதான் இப்ப வந்து ஏசுவாங்களா, இப்ப எப்படி நடந்து கொள்வாங்க? நம்ம காசு கொடுத்தா ஏச மாட்டாங்க மாதம் அதான் இப்ப ஏசுறாங்களா? இப்ப வந்து காசு தரணும் சொல்லுவாங்க. அந்த முதல்ல குடுக்கணும் தானே, நம்ம வட்டி காசை குடுக்குறீங்க, அந்த முதல்ல கட்டாயமா வட்டிய மாசம் கட்டினா முதல் கட்டுறதுக்கு இல்லையம்மா. நாங்க அங்க உழைக்கிற காசு கட்டுவீங்க மாசம் 47,550 கட்டுறேன். ஐயோ, வெளிச்ச வட்டி. அப்ப உழைக்கிற காசெல்லாம் அதுக்கு தான் போகுதுமா, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எத்தனை வருஷமா கட்டுறீங்க? இப்ப ஒரு வருஷமா ஒரு வருஷமா கிட்டத்தட்ட 50,000 தான். அதுவும் பாருங்களேன், பெரிய வேலையிலயுமே நீங்க இல்லம்மா, வீட்டு வேலை செய்து சமாளிக்கிறேன். லோன் எடுத்துட்டான் கட்டுனேன், லோன் எடுத்துட்டு கட்டிட்டான். அந்த வட்டியை கட்டுறதுக்காக இன்னொரு ஆள்கிட்ட கடன் வாங்கி லோன் வாங்கி அப்படித்தானா? அப்ப எப்படி பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிப்பட்டுருவீங்களா? அப்படி இருந்தா அப்படித்தானே மாட்டுப்படுத்திட்டு பாருங்களேன். ஏன்னா மாதம் 50,000 ரூபா, அதுவும் ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மா. அப்ப உங்களோட மகளும் சப்போர்ட் பண்றாங்களா அதுக்கு? அவைக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? 35. அப்படியா? அப்படி உழைப்பு எல்லாமே வேற சேமிப்பு ஒன்றுமே இருக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அந்த வட்டி கட்டுறதுக்கு தான் போகுது. பாவம் அவன் அவவும் இருந்து கஷ்டப்பட்டு கொடுக்குற நேரங்கள். அதுதான் பாருங்களேன், அந்த என்ன தூக்கு போட போனவ அவைக்கு எத்தனை வயது? அவைக்கு 21 வயதுல தூக்கு போட போனவ என்ன தூக்கு போட்டுதாவா? போட போன எல்லாம் ஓ பண்ணி போட்டு இறங்கி நான் வேலைக்கு அங்க நிக்க போல. அம்மா அடுத்து வேலைக்கு போய் வந்தா சாப்பிட இல்ல மாட்டாள், எல்லாம் கவலை தானிமான். வட்டி மாசம் உழைச்சி கொடுக்குற நேரம் விளங்குது. மேலே பாருங்களேன், கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு அப்படியே அது வட்டிக்கு தான் போகுதுன்னா பாருங்களேன், வட்டிக்கு தான் போகுதுன்றக்குள்ள ஒரு மனக்கவலைன்றது இருக்குன்னு தானேம்மா. பாருங்களேன், ஒரு கஷ்டப்பட்டு வேறு விஷயம் உழைக்கிற காசு அப்படி போகுது. அது என்ன செய்யறேன், அதை எப்படியும் கை நட்டி வாங்கியாச்சு, ஒரு கஷ்ட காலத்துக்கு வாங்கிட்டீங்க. என்னம்மா நினைக்கிறீங்க அதை பார்த்து? நீங்க தான் சொல்லணும்மா, நீங்க தான் சொல்லணும் உங்களோட கஷ்ட நிலை என்ன நினைக்கிறீங்க. உங்களோட ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி சொல்றேன்னு தெரியாம இருக்கா? மற்ற தேவைகள் மற்ற தேவைகள் இல்லாம மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் தானே. அப்ப சாப்பிடுற பிரச்சனை, சாப்பாடு எல்லாம் கஷ்டம் தான்மா. அன்றைக்கு அரிசி இல்லாட்டி பக்கத்துல அரிசி அது வாங்கிட்டேன் சமைக்கிறேன், எல்லாம் செய்யறேன், கஷ்டம் தான். பாருங்க, கட்டிப்பட்ட மாதிரி வீடு இருக்கிற வீட்டுக்கு கரண்ட் இல்ல, அடுத்தது வீட்டு வேலைக்கு தான் போறாங்க, அடுத்தது மூத்த மகள் தையல் வேலைக்கு போயிட்டு அதுல வர காசை வட்டி காசு கட்டுறாங்க. நினைக்கும் போதே மேலே முடியல 50,000 ரூபான்றது. தங்கச்சி சொல்லுங்களேன் தங்கச்சி, இப்ப படிப்பு சரியா அமையல, என்ன சொல்ல போறீங்க? இப்ப அம்மா கஷ்டப்பட்டு கடன் காசெல்லாம் கட்டுறாங்க, நீங்க சொல்லுங்களேன். எப்படி பேசுறேன்னு தெரியாம இருக்கா? இப்ப நாங்களும் அவசரத்துல வந்துருக்கிறோம், அதனால என்ன பேசுறேன்னு தெரியாம இருக்கா. இப்ப இருட்டுக்கு இருந்து பேசுறோம். நல்லதா போச்சு தானே. பாருங்களேன், எப்படியான இடத்துல தானே நீங்க இருக்கிறீங்க. இப்ப நாங்க வரலாற்றி இடத்துல இருந்திருப்பீங்கன்னு ஒரு சின்ன ஒரு விளக்கு வெளிச்சத்துல இருந்திருப்பீங்க. 9 மணி மட்டும் இருக்கிற மாதிரி அப்புறம் அங்க போய் வாழ்க்கையில கடும் கஷ்டப்பட்டிருப்பீங்களே. சரியா கஷ்டமா. 14 வருஷம் நான் கல்யாணம் கட்டி எங்க மாப்பிள்ள இருந்து 14 வருஷம் கஷ்டம் தான். இலங்கையில நான் அந்த போகாத இடமே இல்லம்மா, எல்லா இடம் போய் தொழில் செஞ்சு கஷ்டப்படுத்தினா பிள்ளைய படிப்பிச்சு.
சிங்கள பிரச்சனைக்கு எல்லாம் கொழும்புல எல்லாம் போய் வேலை செஞ்சு தான் ஆட தொழிற்சாலையில தான் அவங்கள வளர்த்தது நான். நீங்க சொன்னீங்க பேத்தி உங்களை கூட்டிட்டு போகணுண்டு வைத்தியசாலைக்கு இப்ப 3 நாளைக்கு முதல். இப்ப காய்ச்சல் உங்களுக்கு? காய்ச்சல் இல்லம்மா, நெஞ்சுக்குள்ள வருத்தமா நெஞ்சுக்குள்ள வருத்தம் தானே? ஹார்ட் வருத்தமே நம்ம உங்களுக்கு? ஹார்ட் வருத்தமா எனக்கு ஒரு கிலோ இந்த இது வச்சு பார்த்தா ஒன்று அப்படியே சுருங்கிட்டாய். அப்படி என்னம்மா? 3 பேரும் அடைப்பு வந்துருக்கீங்க 3 தரம்? அப்படி என்ன? சரியாம்மா, இதுல நான் 15,000 கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான மருத்துவ செலவையும் பாருங்க. இப்போ நாங்கள் வந்ததுக்கு தந்திருக்கிறோம், சரிதானே? எங்களெல்லாம் முடிஞ்சது. சிவகுமார் அண்ணன், கனடாவில் இருக்கிற சிவகுமார் அண்ணன் அனுப்பினார். அவர் வாட்ஸ்அப் கடைசியிலக்கம் 9421. நன்றி அண்ணன். இப்போ அந்த அண்ணனுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ ஆபத்துக்கு உதவினமாய் தானே? நன்றி. என்ன சொல்ல போறீங்கம்மா? ஒரு மகன் மாதிரி தான். நன்றி நன்றி. என்ன ஐயாவும் வயது போயிட்டு ஐயாக்கு எத்தனை? ஐயாக்கு என்ன பிரச்சனை? வருத்தவங்கள் இருக்கா? தலப்பாரம் நடக்கிறார், கடந்து கிடையாது கிடக்குறான். மழை ஓட்டு பட்டக்கிறோம் போல. என்ன கால் கடுப்பா? ஏன் அந்த கடுப்பு? 2 அடுப்பு கடுப்பு நடக்கிற ரோட்டுக்கு போகல. அப்படி என்ன? அப்ப பாருங்களா, அப்ப மருத்துவ செலவும் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க தானே பாக்கணும். மாப்பிள்ளை செத்துமான் 14 வருஷம். எனக்கு 14 வருஷமும் செத்துங்கிற மாப்பிள்ளை சாவுக்குள்ள சின்ன பிள்ளைகள் அவங்க 3 பேரும். நான் கஷ்டப்படுத்தான் வீட்டு வேலைக்கெல்லாம் போய் தான் அவங்கள படிப்பிச்சது. அதால இங்க வீட்டுல இங்க தொழில் செஞ்சா காணாண்டு அந்த கஷ்டம் வச்சு சாப்பிட இல்லாம நான் வெளிநாடு போனேன். வெளிநாடு போய் 2 வருஷம் வேலை செஞ்சேன். நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சு 2 வருஷத்தால வந்தேன். நான் இங்கே வந்து இந்த பலவு இதுக்கு இடம் இல்ல, ஆக்கள் ரோட்லாம் சொன்னீங்க அந்த விஷயத்துல. அப்ப நீங்க வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இந்த ஒரு அறமட்டத்துக்கு என்ன சொல்ல போனா இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. கோபிசம் அடிக்கணும். அடுத்தது என்ன தனியாலா நீங்க இவ்வளவும் கட்டிருக்கிறீங்க, அது பெரிய விஷயம். வளவுல இருந்து இந்த வீட்டுல இருந்து தனியாலா நீங்க தான் கஷ்டப்பட்டு என்ன. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட அம்மா போய் நீங்க தான் பாக்குறீங்க. பெரிய விஷயம் அம்மா. ஒரு கூலி வேலை. எனக்கு கவலையா இருக்கு சொன்ன பாருங்களா, அவ்வளவு பேரு சிந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டு வந்தாலும் மற்ற வேலைகள் செய்ய முடியாது. அதை வந்து ஒரு வட்டி தான் கட்டக்கூடியதா இருக்கு. விளங்குது, உங்களோட நிலைமை விளங்குது. அந்த கடன்ன்றது பொல்லாது தானே. இப்ப கடனாக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டுல நிக்கும் போது நிம்மதி இல்லாம இருக்கு. நிம்மதி இல்லம்மா, சாப்பிட கூட இயலாது. ஒரு 5-6 நாள் இருந்து சாப்பாடை சாப்பிடல. நான் கவலையில குளர் இவங்க வந்து சொல்லி போன் பண்ணி சொல்ற நேரம் அங்க வேலைக்கு நிக்கிற இடத்த சாப்பிடல. நான் சாப்பிடலையா? கவலை தான். என்ன எப்படி அந்த கடனை முடிக்கிறன்ற மாதிரி இருக்கும். விளங்குது, நிலைமை விளங்குது. ஓகே, இப்ப எங்களெல்லாம் முடிஞ்சது தெரியப்படுத்துறதம்மா. ஒரு 7 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய ஒரு தொகை. இப்ப உங்களோட நிலைமையை பார்த்து இப்ப எத்தனை திருமணம் முடிக்காம 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் காணி இருக்கா? மத்தாக்களுக்கு இது மட்டும்தான். என்ன அப்ப எல்லாரும் இதெல்லாம் இருக்க வேண்டி வரும். இதெல்லாம் எல்லாரும் இருக்க வேண்டி வரும். பாருங்களேன், இப்ப கணவன் இல்லாம எவ்வளவு காலத்தை கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இல்லாம போக கூடாது தானே. ஒரு பாருங்களேன், 14 வருட அதான் கவலை. கஷ்டப்பட்டு வாங்கின வளவி அது போயிருமண்டு, அட போயிருமண்டு தான் சரியா கஷ்டம் எனக்கு. அதான் விளங்குது. அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாம போக கூடாது. அது ஒரு உண்மையிலே கட்டாய மனம்ன்றது உடைஞ்சு போயிடும் கையை மீறி போனா. அது என்ன செய்யறேன்னு வெளிநாட்டு சூழ்நிலை, அதுக்காக கடன் மட்டும் எடுத்துட்டாங்க. என்ன செய்யறப்ப நீங்க எப்படி உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? என்னம்மா கஷ்டம் தான் எனக்கு. என்ன அந்த பலவு மீண்டெடுக்கணும், அதுதான் கவலைம்மா. கஷ்டம் எனக்கு அரைவாசி கவலை. அதுதான் இந்த பிள்ளைய 2ஐயும் வாழ வைக்கணும் தானே. அதான் நானும் பாக்குறேன். இப்ப 2 பேரும் இருக்காங்க தானே. இன்னும் இப்ப இதுக்கு அடுத்தது நான் நினைக்கிறேன் இவையும் ஏதாச்சும் வேலைக்கு போவாவோ. இப்ப அவ படிச்சிருக்கிற ஓரளவுக்கு இப்ப அப்படி அதுக்கேற்ற மாதிரி போவாவோ. கஷ்டத்தால எங்களை பெரியம்மா செத்து அவங்களோட வீட்டு நின்றவே தேத்தீவில அங்க நின்றவ. அங்க அக்கா போய் கூட்டிட்டு வந்தவ. இப்ப வந்த இப்ப காலையில கூட்டிட்டு வந்தவ. அங்க நின்றவ. அங்க எங்கட பெரியம்மா செத்து அம்மாட அக்கா தான் செத்தவ. அங்க போனவ அங்க நின்றவ. அவங்க இன்னைக்கு 10-15 நாள் போய். அப்படியா? போயிட்டு வந்தவ. இப்ப நாங்களும் நிறைய இடங்களுக்கு போறோம், நிறைய குடும்பங்களை பாக்குறோம். இன்றைய கூட மேலேயே
இதே பிரச்சனை தான் அவங்களுக்கும் வளவு போக போகுது. கடன் ஏன்னா கஷ்ட நிலையில கடன் வாங்கினவங்க, கணவர் தொழில் நிமித்தம் கடன் வாங்கி அந்த தொழிலை சக்ஸஸாக கொண்டு போகணுமென்று அவர் நினைச்சு வாங்கியிருப்பாரு. ஆனால் என்ன அந்த கொரோனா டைம் வந்ததால அது சக்ஸஸ் ஆகலை. அதனால அந்த கடன் வந்தது, அதை எப்படி கட்டுறன்னு தெரியாம அவர் அதுக்கு பிறகு இறந்துட்டாரு. இப்போ அந்த கடன் பிரச்சனைகள் அந்த குடும்பம் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. பார்க்கும்போது கவலையா இருந்தது. அதே நிலைமை தான் உங்களுக்கும். ஆணுதவி இல்லாம இருக்கிறீங்க, விளங்குது. ஆணுதவி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்ட பொருளாதார நிலைமையில கஷ்டமா இருக்கு. ஒரு 50,000 ரூபாய் காசு புரட்டின்னு எப்படியாவது கட்டணும். ஒரு மாதம் கட்டலாட்டி சரி இல்லாட்டி விட மாட்டாங்க. இப்ப இந்த மாசம் குடுக்கல காசு, இப்ப வந்து இப்ப பின்னர் காலையில வந்து போனவர். சரியம்மா, அதான் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நாங்க தெரியப்படுத்துறோம், அதன் மூலமா உதவி கிடைச்சா உதவி செய்யணுமா. என்னடா அந்த பலவை மீண்டெடுக்கணும், எனக்கு அதுதான் கவலை. அதுதான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நானும் வந்து நான் 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, நல்லது நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, தவறான முடிவு ஒன்றும் எடுக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்றது. கஷ்டம் வந்து இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். என்ன அதுதான் அவட்ட சொல்றேன், என்ன செய்யறது. அதான் இப்ப அவட்ட சொல்லுங்க, கஷ்டம் இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு போகும், உயிர் போனா வராது. இப்ப நீங்க வாழ்நாள் பூரா கஷ்டப்படுவீங்க. உங்களோட மகள் அப்படி தவறான முடிவு எடுத்திருக்கு, விளங்கிட்டு தானே. இப்ப இவையும் இருக்காவு தானே. இப்ப அதுதான் தங்கச்சி உங்கள்கிட்ட அதுதான் சொல்றேன். கஷ்டங்களால மனசை தளர விடக்கூடாது. உயிரன்றது இருக்குதானே, 2 கை இருக்குதானே, கால் இருக்குதானே. அவ நம்ம ஏதாச்சும் செய்யலாம். கடவுள் வந்து கை காலை படைச்சு விட்டுருக்கிறாரு. ஒரு கோலத்தனமான முடிவு எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த கை கால் இழந்து கூட இவ்வளவு மனதைரியமா வாழ்றாங்க. அப்ப தவறான முடிவு எடுக்கக்கூடாது. நானும் விழுந்தமா, வீட்டு வேலைக்கு போய் கல்லாத்துல நின்று 1 மாசம் விழுந்து வீட்டுக்கு கிடந்து நடக்கலாம் கிடந்தேன். நான் 1 மாசம் எங்கட பிள்ளையெல்லாம் பார்த்தது எல்லாம் பார்த்தது. எவ்வளவு சம்பளம் தருவாங்க? 25 மாசம். அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. நீங்க போக்குவரத்து செலவெல்லாம் கழி அதெல்லாம் தருவாங்களா? போக்குவரத்து செலவு அப்படி சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு 800 ரூபாய். அப்படி வரும். ஒரு நாளைக்கு 800 ரூபாய். அப்ப இவங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம இருக்கு நிறைய. அந்த வெளிநாட்டுல இருந்து உழைச்சி நல்லா ஆசைப்பட்ட நான் கொடுத்தாமா, வாங்கி கொடுக்காம இல்லை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளையில பார்த்தான், படிப்பிச்சான், எல்லாம் செஞ்சான். இப்ப இந்த சூழ்நிலையில கஷ்டம், சாப்பிடக்கூட கஷ்டம்தான். ஏன் படிக்காம போனதுக்கான காரணம் வந்து நீங்க இந்த கஷ்ட நிலை. கஷ்டமா படிப்பிக்காது அவங்க சொல்லித்தாங்க. நான் இப்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போற நேரம் இந்த புள்ள 2 பேர் இருந்து குளருவாங்க. அப்படியா? குளருவாங்க. திரும்ப எப்படிமா கஷ்டப்பட்டு எங்களையும் படிப்பிக்கிற நீங்க. அதனால கிளாஸ்க்கு போகலையா நீங்க? அப்ப அந்த குடும்ப கஷ்ட நிலையால இப்ப நீங்க வீட்டுல இருந்தீங்க, இந்த படிப்புன்றது தவற விட்டுட்டீங்க. ஒரு குடும்ப சூழ்நிலையால வறுமை படிச்சாவே 2 பாடம் பாஸ். 2 பாடம் பாஸ். இப்போ நீங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? வீட்டுல என்ன வேலைக்கு போவீங்க? உடுப்பு வேலைக்குண்டா? உடுப்பு கடை இல்லையா? பாருங்களேன், இப்ப எங்க வந்து நீங்க இந்த பாருங்களேன். இப்ப நான் நினைக்கிறது இந்த வருமன்றது வந்து உங்கள இருந்து இவங்களுக்கு தொடரக்கூடாமா, விளங்கிட்டு நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி இவங்க கஷ்டப்படக்கூடாது. அதான் நான் அதுக்காக வேண்டி தான் வேலைக்கு போறேன். சரி, ஓகே. இப்ப எனக்கு நினைச்சு பார்க்கும்போது தலையெல்லாம் சுத்துதும். இப்ப இந்த இதுவும் வளவும் போனா இப்ப இவங்க எங்க போவாங்க, இவங்களோட வாழ்க்கையில என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாக்குறோம். அவன்னு சொல்லி அழுதுனவ, இந்த வளவும் போய் தண்டியன்னா நம்ம அவ்வளவு பேரும் குடும்பத்தோட சாகுறண்டெல்லாம் சொல்லி கொள்ளறி பூனெல்லாம் இறஞ்சி பண்ணி போட்டு அப்புறம் அம்மா எடுத்து கதைச்சு நான் வேலையில எடுத்தேன். சரி, ஓகே. இப்ப இந்தாங்கம்மா, இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப நாங்க வந்ததுக்காக தாரம் உங்களோட கஷ்ட நிலையை நீங்க சொன்னீங்க தானே. 15. சரி, இப்ப சிவகுமாரனுக்கு நன்றி. ஓகேங்க, இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறாங்க, இந்த குடும்பத்துல பார்க்கலாம். நீங்க 4 பேர் இருக்கிறாங்க. இது மற்றது அவங்களுக்கு திருமணமாக போகுது, அதனால வீடியோ எல்லாம் வரல. இங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணமாக போறதுன்றதுனால வரல. ஓகே, உங்களோட நிலைமையை தெரியப்படுத்திருக்கோம் தான். இப்ப நீங்க எவ்வளவு தேவைன்னு சொன்னீங்க உங்களோட வளவை மீட்டெடுக்கிறதுக்கு? 7 லட்சம். ஓகேம்மா, இப்ப நாங்க தெரியப்படுத்துறோம் தானே, தெரியப்படுத்துறோம். அதன் மூலமா கிடைச்ச சந்தோஷம். சரியா? இப்ப எங்களால முடிஞ்ச உதவி இதுதான், தெரியப்படுத்துறோம். உதவி செஞ்சா நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். நாங்க இந்த பலவை மீண்டெடுக்கணும். அப்படின்னா 7 லட்சம் ரூபாய் வேணுமான்னு சொல்றாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. முடிஞ்சா உதவி செய்யலாமே உங்களுக்கு. இந்த வீடியோ தொடர்ச்சியை பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.